ஹாய் அண்ட் வெல்கம் டு ஆலன் சினிமா ஸ்பேஸ். ஹாய் நானா ஜெர்சி அந்த மாதிரி ஃபீல் குட் படமாக இருக்கட்டும், இல்லை தசரா, சரிப்புத்தா சனிவாரம் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஆக்ஷன் படமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் 100% எஃபர்ட் போட்டு உண்மையிலே சொல்ல போனால் ஒரு 7-8 படமாக பேன் இண்டியன் ஸ்டாராக இருக்கிறது நானி தான். அவர் இந்த தடவை அவரே சொந்தமாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஹிட்டுலேருந்து அவரே போய் நடிச்சிருக்காப்புல. ஹிட்டு த தேர்ட் கேஸ். ஹிட் 3 இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா, படத்தை வந்து நானியை ப்ரொடியூஸ் பண்ணிட்டாப்புல. அதுக்கு முன்னாடி படங்களையும் அவர் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. இதில் வந்து அந்த டைரக்டர் வந்து ஃபேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல. அவரே அப்படி சொல்கிறாரு அப்படின்னு படம் பார்த்துக்கு வந்து தெரியுது ஏன்னு. இதுக்கு முன்னாடி ஹிட் படங்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பியூர் அண்ட் பியூர் இன்வெஸ்டிகேஷன் தான். அதுவும் ஹிட்டு 1 எல்லாம் பார்த்துக்கிட்டோம்னா ஹீரோவை பாவம் அவர் இன்ஸ்பெக்ஷனில் ஒரு ஆளாக கூட மதிக்காமல் அவர் அந்த இன்வெஸ்டிகேஷனில் இப்படி நல்லா பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் காட்டியிருப்பீங்க. அதே மாதிரி தான் 2லையும் இருக்கும். இதில் பார்த்துக்கிட்டா அப்படி கிடையாது. இதில் வந்து கொஞ்சம் தியேட்டிக்கல் மூமெண்ட்ஸ் எல்லாம் நானிக்காக பண்ணி வச்சிருக்காப்புல டைரக்டர். அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் இவர் ஒரு நானியோட ஃபேன் பாய் அப்படின்னு. 1 மணி கண்டல இன்னொரு 100 மணி கண்ட வந்தாலும் சட்டை கிழிச்சு சண்டைக்கு போவேன், அந்த இடத்த விட்டு கொடுக்க மாட்டேன். கமல் சாரை பற்றி நான் தான் நிறைய பேசுவேன். படத்தோட ஓப்பனிங்கில் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு அவார்டு கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் நானியை வந்து கைது பண்ணி உள்ளே கொண்டு போகிறாங்க. அங்கே ஒரு நானியை போடுறதுக்கு ஒரு ஆட்டம் நடக்குது. அங்கேருந்து ஒருத்தன் கூப்பிட்டு வந்து அவர் எவ்வளோ போய் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஏன் அவ்வளோ வந்த நீ ஒரு ஆஃபீஸர் தானே அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்குறாப்புல. அப்போ நானி சொல்ல ஆரம்பிக்காரு, இவர் இந்த மாதிரி ஆந்திராவில் ஒரு இடத்துல வந்து சார்ஜ் எடுத்துக்கிட்டு அங்கே பார்த்தா ஒருத்தரை தலையில் கட்டி தொங்கிட்டு காட்டுக்குள்ளே கழுத்து எடுத்து கொலை பண்ணுறாப்புல. பண்ணுறது மட்டும் அதை வீடியோவோட ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காப்புல. அதே மாதிரி வந்து அதை கொண்டு போட்டு எல்லா எவிடன்ஸையும் அழிச்சு போட்டு அப்புறம் பார்த்தா அதே கூட அவரே இன்வெஸ்டிகேட் பண்ணுறாப்புல. இந்த மாதிரி 2 கூட பண்ணுறாப்புல. பண்ணும்போது கூட இருக்கிற ஒரு அம்மாவே கண்டுபிடிச்சிட்டு ஏன் ஜாமி இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குது. அதுக்கப்புறம் அவர் ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது எங்கே போய் முடிஞ்சது அப்படிங்கிறதான் இந்த ஹிட் 3. இது வந்து வழக்கமான ஹிட் படங்கள்லேருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறது என்றே சொல்லலாம். இன்வெஸ்டிகேஷன் சீன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட் ஹாப்பில் வந்து ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. செகண்ட் ஹாப்பில் இல்லை பண்ணல, ஃபஸ்ட் ஹாப் மட்டும் தான் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்து மற்றதெல்லாம் அப்படியே இருக்கு. இந்த ஹிட் ஃப்ரான்ச்சைஸி எதுக்கு பேர் போனதுன்னு பார்த்துக்கிட்டா இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு தான். அவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது, அவங்க வேலையை தான். அதனால் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட்டு தெரியுது, நீ மூடு. அதை கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக பண்ணுவாங்க. எப்படிலாம் யார் தொலைச்சா, எங்கே தொலைச்சாங்க, யாரை கொண்டா, எப்படி கொண்டா, என்ன எவிடன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த படத்துலேயும் நானே அதெல்லாம் பண்ணுறாப்புல. ஆனால் அது என்ன ஃபஸ்ட் ஹாப் மட்டும் தான் பண்ணுறாப்புல அப்படின்னு தான் சொல்லணும். அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டோம்னா இதில் பெருசாக நானியும் ஸ்ரீநிதி செட்டி 2 பேர் தான் மெயின் கேரக்டர். அதுக்கப்புறம் வில்லன் சொல்லிட்டு ஒருத்தர் அந்த தர்பார் வில்லனை காட்டுறாங்க. அவனை பார்த்து எனக்கு சிரிப்பாக வந்துருச்சு. சிரிப்பு போலீஸ் மாதிரி இருக்குங்க சார். சிரிப்பு போலீஸா? இதில் வந்து நானி பார்த்துக்கிட்டா சொல்ல வேண்டியதில்லை. நானி வந்து ஒரு 45 கிட்ட ஏஜ் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படி பண்ணிட்டாப்புல. கொஞ்சம் தாடியெல்லாம் நிறச்சி, மண்டையெல்லாம் நிறச்சி, கொஞ்சம் ரகடான ஒரு பயங்கரமான போலீஸ் ஆஃபீஸர், சைக்கோ போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லணும், படத்துலேயே சொல்கிறாங்க அப்படின்னு. அவர் வந்து ஏதாவது நார்மலாக இப்படி பேசிக்கிருப்பாங்க. ஹே அப்படின்னு திடீர்னு நடுவில் கத்துறாப்புல. அப்படி கத்தி படத்தில் பாதி நேரம் எல்லாத்தையும் பயமுறுத்தினா தான் மிச்சம். ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை, எல்லோரும் வெளியும் பயந்துட்டாங்க. அந்த மாதிரி அந்த அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அவர் ஆக்டிங்கும் அவர் சொல்ல வேண்டியதில்லை, நேச்சுரலாக பண்ணியிருந்தார், அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்ரீநிதி செட்டி அவங்களுக்கு வந்து சரி சும்மா ஹீரோயின் ரோல் கொடுத்தா எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க அப்படிங்கிறக்காக என்ன பண்ணியிருக்காங்க, யோசிச்சு மெனக்கெட்டு அவங்களையும் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக மாற்றி வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த லவ் சீன்ஸ் அவங்களுக்கு வந்து மேட்ரிமோனியில் வந்து நானி பார்த்துட்டு இது பண்ணுற அந்த லவ் சீன் ஆகட்டும், அப்புறம் ஸ்ரீநிதி செட்டியும் அவருக்கு இருக்க லவ் சீன்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் சில காமெடிலாம் வரும். சமுத்திரகனி அப்புறம் இந்த இவங்க லவ் சீனுக்குள்ளே வர்றது, அந்த மேட்ரிமோனி சீன், அந்த காமெடிலாம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நார்க்க பந்து முதல் சந்தை கவிதை மாதிரி இருக்குதுல்ல. அப்புறம் சொல்ல வேண்டியதில் ஆக்ஷன் சீன்ஸ் ட்ரெய்லர் பார்த்துனாலும் தெரிஞ்சிருக்கும். நானியை வந்து ஏதோ சப்போட்டப்பா பெயிண்டில் முக்கிய எடுத்து வெளியே அனுப்பியிருப்பாங்க. அதே மாதிரி படத்தில் பார்த்தாலும் அவருக்கு அவர் எவ்வளோ நேரம் பெயிட் கட்டி விட்றாங்க அப்படின்னு பார்த்தா செகண்ட் ஹாஃபில் போயிட்டு தான் கட்டுறாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அவர் கண்டுபிடிச்சி செகண்ட் ஹாஃபில் அந்த இடத்துக்கு போயிடுறாப்புல. போனதுக்கப்புறம் அப்புறம் என்ன அடிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரே வெட்டு குத்து ரத்தமாக தான் இருந்துச்சு. அந்த ஆக்ஷன் சீன்லாம் வந்து ரசித்து எடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கும்போது தெரியும்.
அதெல்லாமே வந்து அடல்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சின்ன குழந்தையெல்லாம் கூட்டு போய் ட்ராமாடைஸ் பண்ணிடாதீங்க. அது ஏற்படும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்துக்கிட்டா, ஒன்று வந்து இது மற்ற ஹிட் படம் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், செகண்ட் ஆஃப் ஆக்ஷன் த்ரில்லர் அந்த மாதிரி போயிடும். இது எல்லாரும் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னு பார்த்துக்கிட்டா வயலன்ஸ் கொஞ்சம் இல்லை, ரொம்ப ஓவர் டோஸாக போட்டு கை, கால், மூக்கு, வாய், தலைன்னு எல்லாத்தையும் தனித்தனியாக வெட்டி எடுத்து வீசுகிறாங்க. அதனால் அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு சற்றே கடினமாக இருக்கும். அதாவது உங்களுக்கு அந்த வயலன்ஸ்லாம் பிடிக்குன்னா ஓகே, அப்படின்னா நீங்கள் நல்லா டாக்டராக பார்க்கணும். ஏன்னா இவ்வளோ வயலன்ஸ் பிடிச்சினா நீங்கள் சைக்கோவாக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி. அர்ஜுன் சர்க்கார். அது கொஞ்சம் இதாச்சு, ஆக்ஷன் த்ரில்லராக அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன, இந்த முன்னாடி ஹிட் ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து ஒரு லிங்க் வரும். அதுக்கப்புறம் அடுத்த ஹிட் ஃப்ரான்ச்சைஸ்க்கு ஒரு இது விட்ருந்தாங்க. அது வந்து இந்த கார்த்தி வந்து காமியோ பண்ணியிருந்தாப்புல. அதுலேயும் வேறு தமிழ் இதில் வந்து என்ன கோல்டீன் நினச்சாங்க அப்படின்னு கேட்குறாப்புல. என்ன சார் கோல்டீன் கேட்குறீங்க, அந்த தெலுங்குக்காரங்க சண்டைக்கு வந்துட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது தெலுங்கு வெர்ஷனில் பார்த்தா அவர் வந்துட்டு என்ன எனக்கு தெலுங்கு பேசுறது புரியாதுன்னு நினச்சேன், நான் பைலிங்குவல்ரா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாப்புல. இங்கே மட்டும் ஏன் கோல்டீன் வச்சானுங்க அப்படின்னு தெரியல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். மொத்தத்தில் வந்து இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டோம்னா மற்ற ஹிட் படம் மாதிரி இல்லாமல் ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ப்ளஸ் ஆக்ஷன் த்ரில்லர், இந்த ரெண்டு ஜோனரும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் வயலன்ஸ் ஓவராக இருக்கும். இல்லை உங்களுக்கு ரத்தம் பிடிக்காது, வயலன்ஸ் பிடிக்காது, நம்ம ஒரு ஃபீல் குட்டான ஆள் அப்படின்னீங்களா, நீங்கள் இந்த படத்தில் ட்ரெய்லர் கூட தவிர்க்கிறது உங்கள் மனநிலைக்கு நல்லது என்பதை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த படம் எனக்கு வந்து நல்லா தான் ஒர்க் ஆச்சு. அதோட ஜோனருக்கு ட்ரூ ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் வந்து 7/10. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.